வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. மாம்பழத்தினுடைய அந்த முழுமையான நார் சத்து மற்றும் மருத்துவ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை நீங்கள் ஜூஸாக குடிக்கிறத விட துண்டுகளாக வெட்டி நன்றாக மென்று சாப்பிட்றது அப்படின்றது உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்குங்க. அப்போ தான் முழுமையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும், முழுமையான மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். ஸோ முக்கணிகளில் முதற்கனியாக இருக்கக்கூடிய இந்த மாம்பழம் சுவையில் மட்டும் கல்ல ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நிறைய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டு இருக்கு. அப்போ என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, அந்த மருத்துவ நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மாம்பழத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. இது நம்முடைய உடலில் ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரித்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொற்று நோய்கள் மற்றும் ஃபீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்குது. மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழத்தில் 26 வகையான கரோட்டினாய்டுகள் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு பலப்படுத்துது, அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஒரு புதுவிதமான நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் நமக்கு எப்போதுமே வராது. அது எப்போன்னா மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து கொண்டோம்னா எந்த நோயுமே நமக்கு ஏற்படாது. செரிமானத்தை சீராக்கக்கூடியதுங்க மாம்பழம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகள், அதாவது அந்த என்சைம்ஸ் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, நீர் சத்து எல்லாம் அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உணவை எளிதில் செரிமானம் செய்கிறதுக்கு வேண்டிய நார் சத்து, இந்த நொதிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குது. இதனால் உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அதாவது நாள்பட்ட மலச்சிக்கல்னு சொல்லுவோம், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் மாம்பழம் உங்களுக்கு தீர்த்து குடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகளாக இருந்தாலுமே அதை உடைத்து உங்களுக்கு செரிக்க வைத்து அந்த உணவு மூலக்கூறுகள் செரிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து தேக்காமல் வெளியேற்றிவிடும். அப்போ உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியதுங்க மாம்பழம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ இந்த மாதிரி குறிப்பிடத்தகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள், அதாவது இது எல்லாமே கண் பார்வையை கூர்மையாக வைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், இவை அனைத்தும் மாம்பழங்களில் நிறைந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் அந்த மாம்பழம் கிடைக்கக்கூடிய பருவ காலங்களில் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மாலைக்கண் நோய் மற்றும் கண்கள் வறண்டு போவதெல்லாம் தடுத்துக்கலாம். வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு, மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, ஏஎம்டி அபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் தடுத்து கண் பார்வை திறனை கூர்மையாக்கிக்கலாம். இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமாக நம்ம இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஜெனட்டிக் ரீசன்ஸ், அதாவது நம்மளோட தாத்தா, நம்மளுடைய அப்பாவுக்கு நமக்கு வர்றது, அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே இன்னும் ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அப்போ பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கும் போது தான் கண் பார்வை திறன் நமக்கு கூர்மையாக தெரியும் இல்லையா? அதனால தான் நீங்கள் மாம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மைப்பட வைத்துக் கொள்ளலாம். இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கண் பார்வை திறனை அவங்க மங்காமல் கூர்மையாக பாதுகாத்துக் கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களான ரத்த அழுத்தத்தை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் மாம்பழங்கள் இருக்கக்கூடிய மங்கிஃபெரின் அப்படின்ற தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதய தசைகளை பாதுகாத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருந்தாலோ அல்லது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் நமக்கு போகும்போது அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்பட்டு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகிறது, அதாவது பிபிஎம் சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தமெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய இதயத்துக்கு கிடைக்காம போகும். அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகலைன்னா என்ன ஆகும்னு நினைச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போவதல் போன்ற நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்னா ரத்த ஓட்டம்
ஓட்டத்தை இதயத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் கொடுக்கணும்னா பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் குறிப்பாக வந்து மங்கிஃபெரின் அப்படின்றது ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. அனிமியா அப்படின்ற இந்த ரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவில் அயன் அப்படின்ற இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ அந்த இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும். ரத்த சிகப்பணுக்கள் குறைவதால தான் உங்களுக்கு அனிமியா அப்படின்ற ப்ராப்ளமே வருது. ஸோ பேசிக்காக இரும்பு சத்து குறையும் போது உங்களுக்கு இந்த ரத்த சோகை அப்படின்ற நோய் ஏற்படும். ஸோ அப்போ நீங்கள் இரும்பு சத்து பற்றாக்குறைய மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு நீக்கிக் கொள்ளலாம். இரும்பு சத்து உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது மீண்டும் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கப்படும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி அடையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நீங்கள் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹீமோகுளோபினை கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளணும். இதனால் உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாகாமல் இருக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இது மாதிரி ரத்த சோகை நோய்க்கான அறிகுறிகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சுறுசுறுப்பாக நீங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிப்பீங்க. ரத்த ஓட்டம் உங்களுக்கு எப்போதுமே தங்குதடை இல்லாமல் சிறப்பாக கிடைக்கும். ரத்தமும் உங்களுக்கு வந்து சுத்திகரிக்கப்படும். அதுக்கெல்லாம் மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் கொர்சடின், ஐசோகொர்சடின், அன்ட்ராக்சலின் போன்ற, அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைசரின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது அத்தனையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது கூடவே வந்து ஃபேலிஃபினால்கள் வந்து நிறைந்திருக்குங்க. அப்போ மாம்பழம் வந்து பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ரிசர்ச்சில் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் அது வந்து உங்களுக்கு பரவி இருந்தது அப்படின்னா அது முறையான சிகிச்சைக்கு அப்புறம் நீங்கள் நீக்கிக் கொள்வதற்கும், குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த புற்றுநோய் செல் தாக்கமே உங்களுக்கு முன்னாடியே வராமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாலுமே மாம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த புற்றுநோய் பரவலிடமிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். மூளை செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிரெயின் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாம்பழத்தில் விட்டமின் B6 வந்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை நமக்கு வந்து சீராக இயக்கிறதுக்கும் நரம்புகளுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் இது ஞாபக மறதியை வந்து தடுத்து கவனிப்பு திறனை, ஃபோக்கஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸாக உங்களை வச்சுருக்கும், கான்சன்ட்ரேஷன் உங்களை வச்சுருக்கும், மன அழுத்தத்தை உங்களுக்கு வந்து குறைத்து நல்ல தூக்கத்தை பெறதுக்கும் இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது மூளையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களை வந்து உங்களுக்கு இறுக்கங்கள் இல்லாமல் தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த ஞாபக மறதி நோய்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டு எப்போதுமே நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெறுவதற்கெல்லாம் நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து இருக்காது. சுறுசுறுப்பாக மனதளவில் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. எலும்புகளை பலப்படுத்தக்கூடியதுங்க மாம்பழம். ஸோ எலும்புகளினுடைய அடர்த்திக்கு, அதாவது அந்த போன் டென்சிட்டி, போனுடைய அந்த வலிமைக்கு கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு விட்டமின் கேவும் உங்களுக்கு முக்கியம் தான். ஸோ மாம்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் கே உடல் வந்து கால்சியத்தை எளிதில் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் எலும்புகள் பலவீனம் அடைவது, அந்த எலும்புகள் வந்து வீக் ஆகிறதெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்படும். அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு தேய்மான நோய்கள்லாம் வராமல் உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இதன் காரணமாக உங்களுக்கு வராது. நீங்கள் ஆரோக்கியமாக உங்களுடைய எலும்பு அமைப்பை பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா அந்த கோடை காலங்களில், இப்போ நமக்கு கோடை காலங்கள் நடக்குதுங்களே, ஸோ இந்த டைமில் மாம்பழங்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் அளவாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலே போதுமானதான். ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் ஸோ அப்படின்ற அளவுகளை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவே உங்களுக்கு போதுமானது. அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களை.